விக்னேஸ்வராய நமः. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமः. பேரன்புமிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய நல்வாழ்த்துக்கள். சூரிய பகவான் குரு பகவான் ஆசீர்வாதத்தில் அவர்களுடைய பார்வையினால் யோகத்தையும் லாபத்தையும் அடையக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, அதாவது மக நட்சத்திரம் 4 பாதங்கள், பூர நட்சத்திரம் 4 பாதங்கள், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தை கொண்ட சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை 17/12/2023 முதல் 23/12/2023 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்பை பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேது பகவானும், 3ஆம் இடத்திலே ஆட்சி பெற்ற சுக்கிர பகவானும், 4ஆம் இடத்திலே மிகப்பெரிய யோகாதிபதியும் கேந்திராதிபதியுமான செவ்வாய் பகவானும், அவரோடு தனாதிபதியும் லாபாதிபதியுமான புத பகவானும், 5ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய சூரிய பகவானும், 6ஆம் இடத்திலே அதாவது கடந்த 3 மாதங்களாக வக்ரகதியிலிருந்து மீண்ட சனி பகவான் வருகிற புதன்கிழமை என்று 4 மணிக்கு மேலே 7ஆம் இடத்துக்கு வருகின்றார். இதுவரை புதன்கிழமை வர 6ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துக்கு வருகிறார். 8ஆம் இடத்திலே அட்டமஸ்தானத்திலே ராகு பகவானும், பாக்கியஸ்தானத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாகிய சந்திர பகவான் அவர் உங்கள் ராசியில் இந்த வாரத்தில் 7, 8, 9 ஆகிய இடங்கள்லாம் பயணிக்க காத்திருக்கிறார். அந்தளே இந்த வாரத்தில் சந்திராசமும் வேதையும் இல்லாமல் இருந்தால் யோகம். ஆனால் உங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் புதன் மற்றும் வியாழக்கிழமை அன்னைக்கு சந்திராசிரம தினமாகவும் வேதை தினமாகவும் வருகிறது. அதாவது புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பயணிக்கும் பொழுதும் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுதும் கண்டிப்பாக உங்களுக்கு சந்திராசமும் வேதையும் கலந்த தினமாக வருகிறனால அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அடுத்தபடியாக மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய லாபங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குது. நண்பர்களே, இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு எப்படி செல்லும் அப்படிங்கிற விதிப்படி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் முதல்ல துவக்க நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா, அதாவது 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி திதியும் யோகமானது தான். நான் அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மதியம் 2 மணிக்கு மேலே காலையில் 8 மணிக்கு மேலே அவிட்ட நட்சத்திரம் வருகிறது. அது 8 மணிக்கு மேலே நைட்டு 8 மணி வரை மகர ராசிலையும், அதுக்கப்புறம் உங்களுக்கு கும்பராசிக்கும் பயணிக்கிறனால அந்த கும்பராசிக்கு சந்திரன் வரும்பொழுது யோகத்தை கொடுப்பார். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மரண யோகம் வருகிறது. மார்கழி மாதத்தின் துவக்க நாள், அதாவது மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அருமையான மாதம் துவங்குகிறது. அடுத்து திங்கக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா சஷ்டி திதி, அதாவது 6 மணி வரை சஷ்டி திதி, 6 மணிக்கு மேலே சப்தமி திதி ஆரம்பிக்கும். அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சதய நட்சத்திரம், சிம்மராசியை சந்திரபவன் பார்த்துட்டே இருப்பார். அருமையானது. அன்று சஷ்டி திதி சித்த யோகம் கூடிய நாள். அடுத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கரெக்டாக சப்தமி திதி 4 மணி வரையும், அதுக்கப்புறம் அஷ்டமி திதி ஆரம்பிக்கிறது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அஷ்டமி திதி. அன்றைக்கு மரண யோகம் வரனால செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு மத்தியமான நாளாகவே அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து புதன்கிழமை அன்னைக்கு 20/12/2023 புதன்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு சந்திராசிரமம் வேதையும் கலந்த நாள். புதன் மற்றும் வியாழக்கிழமை நம்ம சொன்ன மாதிரி அன்று புதன்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா மாலை 4 மணிக்கு மேலே சனி பெயர்ச்சி நடக்கிறது. அதாவது அதுவரை 6ஆம் இடத்துல அமர்ந்திருந்த சனி பகவான் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீட்டில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கனால அந்த நாள் உங்களுக்கு யோகமான நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா தசமி திதி, அதாவது பகல் 12 மணிக்கு மேலே தசமி திதி ஆரம்பிக்கிறது. அன்றைக்கி நட்சத்திரம் முழுக்கவே ரேவதி நட்சத்திரம். அது உங்களுக்கு சந்திராசிரமம் வேதையும் கலந்த நாள். வெள்ளிக்கிழமை எல்லா விதமான லாபங்களையும் யோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதாவது விரையாதிபதி பாக்கியஸ்தானத்தில் வரனால பாக்கிய யோகங்கள் பல்கி பெருகக்கூடிய ஒரு அற்புதமான நாள். வியாழக்கிழமை அன்னைக்கு அசுபதி நட்சத்திரம் வருகிறது. காலையில் 10 மணிக்கு மேலே ஏகாதசி திதி வருகிறது. இந்த வாரத்திலேயே ஒரு அற்புதமான நாள், சிறந்த நாள் அப்படின்னு சொன்னால் அது சனிக்கிழமை அன்னைக்கு தான். சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் அதிகாலை சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு எம்பெருமான் நாராயணன் அந்த சொர்க்கவாசல் வழியாக பக்தர்களுக்கும் மக்களுக்கும் அருள்பாலிக்கிறதுக்காக வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய நாளை பொறுத்தளவுக்கு வைகுண்ட ஏகாதசி திதி வருகிறது. ஏகாதசி மிக விசேஷமான அமைப்பு உண்டு. நண்பர்களே, சிம்மராசிகளே,
பொதுவாக வந்து தன பாக்கியம் பொருளாதாரம் அது சிறப்பாக இருந்தால் நல்ல லாபங்கள் கிடைக்கும். அந்தபடி பார்க்குறப்ப 2ஆம் இடத்து அதிபதியாகிய புத பகவான் 4ஆம் இடத்துல அதுவும் வந்து ஆட்சி பெற்ற செவ்வாயோட பாக்கியாதிபதியோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறது தன பாக்கியம் பல்கி பெருகும். அது ஒரு சிறந்த யோகம் கொடுக்கும். அதே மாதிரி தன வாக்கு குடும்பஸ்தானம் சிறப்பான முறையில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. முயற்சிக்குரிய 3ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிற சுக்கிர பகவான் உங்களுக்கு தனபாக்கியத்தை இன்னும் அள்ளித்தரதுக்கான வாய்ப்பு கொடுப்பார். அதனால் இந்த வாரம் பொறுத்தளவுக்கு பொருளாதாரம் சிறப்பாக அமையும். அடுத்து தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக புதன்கிழமை வரை உங்களுக்கு கொஞ்சம் மத்தியமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து புதன்கிழமை 4 மணிக்கு மேலே சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு பெரிய பலமாக அமையும். பக்க பலம்னு சொல்லுவோம். அப்போ சனி பயிற்சி அடைஞ்சு சனி பகவான் 3ஆம் பார்வையாக அந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு அருமையான பலம் கிடைக்கும். அந்த யோகம் உங்களுக்கு புதன்கிழமையிலிருந்து இனி வரக்கூடிய அனைத்து நாட்களுமே உங்களுக்கு நல்ல நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு 5ஆம் இடத்துல சூரிய பகவான் அமர்ந்திருப்பதும் செவ்வாய் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு சிறந்த நற்பலனை தரும். ஏன்னா அந்த அதான் அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் தனியார் துறையில் இருப்பவங்களுக்கும் எதிர்பார்க்குற பல விஷயங்கள்லாம் கை கொடுத்து வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரக்கான வாரமாக அமைய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து கல்வி மாணவ செல்வங்களே, உங்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு அருமையான வாரம். ஏன்னா அரையாண்டு தேர்வு நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்கள் படித்தது வந்து மறக்காமல் இருக்கிறதுக்காகவும் அதே நேரத்தில் இன்னும் மதிப்பெண்கள் அதிகமாக வருவதற்கும் இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து படித்தீங்கன்னா நல்ல பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் ஒத்தி வைத்து அடுத்த வாரத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நல்ல யோகத்தை கொடுக்கும். பெண்களுக்கு இதுகாரும் இருந்து வந்த பல பிரச்சனைகள் எல்லாம் மீண்டு கணவன் மனைவி உறவில் இன்னும் அந்யோன்ய பாவம் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இந்த புதன்கிழமையிலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த நேரத்தை பயன்படுத்தினீங்கன்னால் உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே யோகமான வாரமாக அமையும். ஏன்னா இதுவரை வந்து சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தது, தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகள் இருந்தது. இது எல்லாம் மாறி கணவன் மனைவி உறவில் அந்யோன்ய பாவமும் உங்களால் கணவருக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு புதன்கிழமைக்கு மேலே அமையக்கான வாய்ப்பு உண்டு. அதேமாதிரி தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் இதுவரை கொஞ்சம் சுணக்கத்தில் இருந்திருக்கும். அந்த சுணக்கமெல்லாம் மாறி லாபத்தை பெறக்கூடிய, அதுவும் அபரிமிதமான லாபத்தை பெறக்கூடிய எதிர்பார்ப்போடு கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. சனி பயிற்சிக்கு அப்புறம் 8ஆம் ஸ்தானத்திலே அமர்ந்த ராகு பகவான் கொஞ்சம் உடலை கொஞ்சம் பாதிப்பார். அதனால் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஏன்னா உடல் நலம் தேவையில்லாத சில செலவுகளை செய்கிறது, மன உளைச்சலை ஏற்படுத்திக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. உணவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. குரு பார்வை இருக்கனால இன்னும் அதிகப்படியான லாபத்தை பெறுவீர்கள். குரு பார்வை உங்கள் ராசியையும் பார்க்குறார், ராசிநாதனையும் பார்க்குறார். அது வந்து ரொம்ப விசேஷமான அமைப்பு. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் சுப செய்திகளும் கிடைக்கும், மங்கள யோகங்களும் கிடைக்கும். எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.